வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம தமிழக அரசுக்கிட்டேருந்து ஒரு சூப்பரான டிபார்ட்மெண்ட்லேருந்து இப்போது வேலைவாய்ப்புக்கான அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. அதில் ஹெல்த் இன்ஸ்பெக்டர், லேப் டெக்னீஷியன், ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர், கிளீனர்னு சொல்லி பல விதமான கேட்டகரியில் வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. இதுக்கு குறைந்தபட்சம் 8ஆம் வகுப்புலேருந்து அதிகபட்சம் எனி டிகிரி முடிச்ச வரை விண்ணப்பிச்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த வேலைவாய்ப்புக்கு எக்ஸாம் கிடையாது, அப்ளிகேஷன் ஃபீஸ் எதுவுமே கிடையாது. டைரக்ட் இன்டர்வியூ மூலியமாக மட்டும்தான் கேண்டிடேட்டை செலக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதுவும் பர்மனெண்ட் கவர்மெண்ட் ஜாப் தான் இது. நீங்கள் டெம்பரரி பேஸ் கூட கிடையாது. ஒன்ஸ் நீங்கள் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் உங்கள் ஒர்க்கை பார்த்துட்டு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பெர்மனெண்ட்டாக உங்கள் ஜாப்பை கன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. மேலும் இந்த வேலைவாய்ப்புக்கு 38 மாவட்டத்தை சேர்ந்த ஆண் பெண்கள் சொல்லி யாருனாலும் விண்ணப்பிக்கலாம். அந்தந்த மாவட்டத்தை விண்ணப்பிக்க சொல்லி கட்டாயம் கிடையாது. யாருனாலும் நீங்கள் விண்ணப்பிச்சுக்கலாம். இப்போ இந்த வேலைவாய்ப்பை பற்றி ஃபுல் இன்ஃபர்மேஷனும் ஒன் பை ஒன்னாக டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். இதுதான் அந்த வேலைவாய்ப்புக்கான அஃபிஷியல் அப்ளிகேஷன் ஃபார்ம். இதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி நீங்கள் என்ன போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண போறீங்களோ அதை நேம் மென்ஷன் பண்ணிக்கோங்க. சைடில் உங்கள் ஃபோட்டோவை பேஸ்ட் பண்ணிடுங்க. பேஸ்ட் பண்ணிட்டு நேம், உங்களோட மொபைல் நம்பர், அட்ரஸ்ஸு, டேட் ஆஃப் பர்த், குவாலிஃபிகேஷன், அதுக்கப்புறம் உங்களோட ஜெராக்ஸ் பார்த்தீங்கன்னா 10th 12th மார்க் ஷீட் அட்டாச் பண்ணணும். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன குவாலிஃபிகேஷன் ஹையராக முடிச்சிருக்கீங்களோ அதுக்குள்ள குவாலிஃபிகேஷன் சர்டிஃபிகேட் அட்டாச் பண்ணிக்கோங்க. உங்கள் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, உங்கள் நேட்டிவிட்டி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் எதுவும் ப்ரையாரிட்டி சர்டிஃபிகேட் வச்சுருக்கீங்க, முன்னுரிமை சான்று வச்சுருந்தா அதோட ஜெராக்ஸ் அட்டாச் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் பார்த்தீங்கன்னா உங்கள் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டோட ஜெராக்ஸும் அட்டாச் பண்ணிக்கோங்க. நீங்கள் என்ன கம்யூனிட்டி அப்ளை பண்ணீங்களோ அதையும் மென்ஷன் பண்ணிடுங்க. பண்ணிவிட்டு டேட்டு, பிளேஸிங், சிக்னேச்சர் போட்டுருங்க. அதுக்கப்புறம் இந்த அப்ளிகேஷன் எந்த அட்ரஸ்க்கு அனுப்பணும், என்னென்ன கேட்டகரியில் எவ்வளோ வேகன்சி கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இதான் அந்த வேலைவாய்ப்புக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஏஎன்எம், இதுக்கு ஒரு 2 வேகன்சி கொடுத்துருக்காங்க. பேசிக் சேலரி 14,000 பர் மந்த் கொடுக்குறாங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா 20லேருந்து 35 வயசுக்குள்ள விண்ணப்பிச்சுக்கலாம். இதுக்கு அந்த ரிலவெண்ட்டான கோர்ஸ் முடிச்சிருந்தால் மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும். அதுக்கப்புறம் லேப் டெக்னீஷியனுக்கு ஒரு 2 வேகன்சி, பேசிக் சேலரி 13,000 கொடுக்குறாங்க. இதுக்கும் 20லேருந்து 35 வயசுக்குள்ளே விண்ணப்பிச்சுக்கலாம். இதுக்கு பார்த்தீங்கன்னா டிப்ளமோ இன் எம்எல்டி முடிச்சிருந்தால் மட்டும் அப்ளை பண்ண முடியும். அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர் ஒரே வேகன்சி கொடுத்துருக்காங்க. இதுக்கு 8th பாஸ் இருந்தால் போதுமானது. இதுக்கு நீங்கள் விண்ணப்பிச்சுக்கலாம். பேசிக் சேலரி 8,500 ஸ்டார்டிங் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சித்தா ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர் பர் டே, இதுக்கு பார்த்தீங்கன்னா 300 சேலரி கனெக்ட் பண்ணி கொடுக்குறாங்க. மொத்தம் 7,800 வரும். 4 வேகன்சி கொடுத்துருக்காங்க. 8th கிளாஸ் பாஸ் ஆயிருந்தால் போதுமானது. இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஆயுர்வேதா மெடிக்கல் ஆஃபீஸருக்கு ஒரே வேகன்சி. இது பார்த்தீங்கன்னா ரெனவுண்டான குரூப்பில் கிராஜுவேஷன் முடிச்சு மெடிக்கல் கவுன்சிலில் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தீங்கன்னா இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். பேசிக் சேலரி 34,000 பர் மந்த் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் ப்ரோக்ராம் கம் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அசிஸ்டன்ட், இதுக்கு ஒரு வேகன்சி. பேசிக் சேலரி 12,000 கொடுக்குறாங்க. இதுக்கு நீங்கள் கிராஜுவேஷன் முடிச்சிருக்கணும். ப்ளஸ் எம்எஸ் ஆஃபீஸ் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ண தெரிஞ்சிருக்கணும். 1 இயர் அக்கௌண்டன்ட்டுக்கான ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் மட்டும் தான் எலிஜிபிள். இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ண முடியும். அதுக்கப்புறம் டென்டல் சர்ஜன், இதுக்கு ஒரு 2 வேகன்சி இருக்குது. இதுக்கு பிடிஎஸ் கிராஜுவேஷன் முடிச்சவங்க மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும். பேசிக் சேலரி 34,000 பர் மந்த் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் டென்டல் அசிஸ்டன்ட், இதுக்கு ஒரு 2 வேகன்சி இருக்குது. இதுக்கு 13,800 பேசிக் சேலரி. நீங்கள் 10th பாஸ் ஆகி ப்ளஸ் பார்த்தீங்கன்னா ரிலவெண்ட்டான ட்ரேடில் 1 இயர் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும். அதுக்கப்புறம் எம்எம்யூ கிளீனர், இதுக்கு பார்த்தீங்கன்னா 18,460 சேலரி கொடுக்குறாங்க. ஒரே வேகன்சி தான் இருக்குது. இதுக்கு பார்த்தீங்கன்னா 8th கிளாஸ் நீங்கள் பாஸ் ஆயிருந்தால் போதுமானது. அதுக்கப்புறம் மல்டி பர்பஸ் ஹெல்த் ஒர்க்கர் மேல், ஹெல்த் இன்ஸ்பெக்டர் கிரேட் 2, இந்த கேட்டகரியில் 4 வேகன்சி கொடுத்துருக்காங்க. 14,000 பேசிக் சேலரி இருக்குது. இதுக்கு +2ல் பயாலஜி, பாட்னி, சுவாலஜி எடுத்து முடிச்சிருக்கணும். தமிழ் மீடியத்தில் பார்த்தீங்கன்னா 10th நீங்கள் முடிச்சிருக்கணும். ப்ளஸ் 2 இயர் மல்டி பர்பஸ் ஹெல்த் ஒர்க்கருக்கான சர்டிஃபிகேட்டு அல்லது ஹெல்த் இன்ஸ்பெக்டர், சானிடரி இன்ஸ்பெக்டருக்கான கோர்ஸ் சர்டிஃபிகேட் வச்சு தான் எதுக்கு எலிஜிபிள் தான் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கு பார்த்தீங்கன்னா 20லேருந்து 35 வயசுக்குள்ளே இருக்கவங்க விண்ணப்பிச்சுக்கலாம். அதுக்கப்புறம் மிடில் லெவல் ஹெல்த் ப்ரொவைடர், இதுக்கு பார்த்தீங்கன்னா 2 வேகன்சி கொடுத்துருக்காங்க. இதுக்கு பேசிக் சேலரி 18,000 கொடுத்துருக்காங்க. இதுக்கு பிஎஸ்சி நர்சிங்கு ப்ளஸ் பார்த்தீங்கன்னா 2 கோர்ஸ் முடிச்சிருந்து அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கு பார்த்தீங்கன்னா 20லேருந்து 35 வயசுக்கு விண்ணப்பிச்சுக்கலாம். இந்த வேலைவாய்ப்பு எல்லாமே பார்த்தீங்கன்னா முற்றிலும் தற்காலிகம் தான் இப்போ எடுக்கிறாங்க. உங்களோட ஒர்க்கை பொறுத்து பின்னாடி கன்ஃபார்ம் பண்ணதுக்கு அதிக விதமான சான்ஸ் இருக்குது. வேலைவாய்ப்புக்கான அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணி உங்கள் டாக்குமெண்ட்டாக அதோட அட்டாச் பண்ணி இங்கே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இந்த அட்ரஸ் தான் சென்ட் பண்ணி வைக்கிற மாதிரி இருக்கும். இந்த தபாலை நீங்கள் நேரில் கொண்டு போனாலும் கொடுக்கலாம், இல்லை விரைவு தபால் மூலிமா அனுப்பலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. கொடுக்க வேண்டிய அட்ரஸ், அதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஒன்ஸ் நீங்கள் டீட்டெயிலாக செக் பண்ணி பார்த்துக்கோங்க. வேறு எதுவும் பற்றி உங்களுக்கு டவுட் இருந்தாலும் கீழே கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நான் கிளியர் பண்ணி தரேன். இந்த பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். தெரியாதவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ சந்திக்கலாம். தேங்க்யூ அண்ட் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.